ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டான வீடியோ. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எடிட் பண்ண டைம் கிடைக்கல. எங்களோட பொங்கல் எப்படி இருந்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பொங்கல் திங்கக்கிழமை வந்தது. அதனால நாங்கள் சனிக்கிழமை ஈவினிங்கே காய்கறி அப்புறமா ஃப்ரூட்ஸு பொங்கல் போடுறதுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்ததும் ஃபஸ்ட்டு எடுத்தது பொங்கலுக்கு சம்மந்தமே இல்லாத பொருளை என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி மிளகாய். ஸோ பஜ்ஜி போடுறதுக்காக அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. அப்புறமா இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் கிழங்கும் வச்சுருந்தாங்க. கிழங்கு நம்ம பொங்கலுக்கு வைப்போம்ல, அப்போ தனித்தனியாக எடுக்காமல் அவங்க எல்லாம் செட்டாக ஒரு 120 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டோம். காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். காய்கறி ரேட்டெல்லாம் பயங்கரமாக கூடியிருந்து நான் ஒரு 50 ருபீஸுக்கு காய்கறி வாங்கினா கரெக்டாக இருக்கும். அதில் வெள்ளரிக்காய், புடலங்காய் இதெல்லாம் நம்ம ஒன் ஃபுல்லாக வாங்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படியும் ஒரு 100 ருபீஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கத்திரிக்காய், அப்புறமா வாழைக்காய், ஒரு சின்ன வெள்ளரிக்காய், அப்புறமா புடலங்காய், பூசணிக்காய் இவ்வளோ வாங்குறதுக்கே 200 ருபீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது அடுத்த நாள் நேத்திக்கு, அதாவது சண்டே ஈவினிங் கரும்பு, மஞ்சள், பானை இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பக்கத்துலேயே அப்படி தான். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா நிறைய கடையில் இருந்துச்சு. ஸோ அந்த பூவும் வாங்கிட்டு பானை வாங்கி அதுக்கப்புறமா கரும்பு வாங்கினோம். ஸோ ஃபஸ்ட்டு பூ வாங்கியிருந்தேன். அது 10 ரூபா தான். பூவில் பூ அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நாங்கள் இது வரைக்கும் அந்த பூ வச்சதில்லை. நார்மலாக பூஜை பண்ணும்போது நம்ம பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ அந்த மாதிரி வேறு ஏதாவது பூ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வைக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். நான் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் பார்த்ததும் இல்லை. கடைசியில் பார்த்தா நான் நெட்டில் பார்த்துட்டு போகவும் அங்கே இருந்துச்சு. ஸோ வாங்கலாம் அப்படின்னு ஒரு கெட்டை வச்சுருந்தாங்க. ஸோ அது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அப்புறமா இப்போ கரும்பு வாங்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சளும் வாங்கிட்டு பைக்கில் தான் போயிருந்தோம். பைக்கில் போய்ட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டு அப்படி ஷோல்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் கொண்டு போயிட்டோம். எல்லோரும் இப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஆட்டோவில் கட்டி கொண்டு போவாங்க. காரில் கொண்டு போகிறது கஷ்டம். அதனால் நாங்கள் இதிலேயே ஜாலியாக ஸோ அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே எழும்பிட்டோம். 4:30க்கு எழும்பிட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்புக்கு போடுறதுக்கும் படுக்க போடுறதுக்கும் தேவையானதை ரெடி பண்ணிடலான்னு நைட்டு ஏற்கனவே நாங்கள் கழுவி தான் போட்டிருந்தோம். மறுபடியும் ஒருக்கா தண்ணி விட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நம்ம பூஜை போடுவோம்ல, அதுக்காக கோலம் போட்டேன். கடகடன்னு கோலம் போட்டுட்டு ஆல்ரெடி உட்காந்தா ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா. அப்புறம் அவனும் கொஞ்ச நேரத்தில் எழும்பி அவனும் கீழே உட்காந்துட்டான். அவனை எழுப்புறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போயுமே ஏர்லி மார்னிங் நாங்கள் எழும்பியாச்சுன்னா, பட் அவன் சீக்கிரமாக எழும்பினதுனால அவனையும் உட்கார வச்சுட்டேன். அப்புறம் இன்பிட்வீனில் இடையில போய் அவனை போய் ப்ரஷ் பண்ணி அவனையும் குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை போட்டதுக்கப்புறமா இங்கே மண் போட்டு அடுப்புக்கு தேவையான செங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். சும்மா அதை சுற்றி மட்டும் ஒரு கோலம் மாதிரி லைட்டாக ஒரு டிசைன் போட்டுட்டேன். அப்புறம் வெளியில் ஒரு கோலம் போடணும். இப்போ நம்ம பானைலாம் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வச்சிடலாம். அதுக்கான டைம் இருந்ததில்ல. ஸோ அந்த டைமுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். 6 மணிக்குள்ளே வைக்கலான்னு பார்த்தோம். அந்த நடக்கலை. அவனும் எழுப்பிட்டானா, இடையில அவன் கொஞ்சம் வேலை பண்ண விடலை. அதனால் 7:30க்குள்ளே முடிக்கிற அந்த செகண்ட் டைமிங்கில் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் செங்கலுக்கெல்லாம் சந்தனமும் குங்குமமும் வச்சு விட்டுட்டேன். அப்படி நாட்டி உள்ளே வைக்கணும். இந்த வரிசையால் வைங்க சீக்கிரம். மணி 6 ஆயிடுச்சு தெரியுமா? கடகடன்னு போகணும். நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறி, அப்புறமா பழங்கள், இந்த கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே வச்சுட்டோம். ஸோ வச்சு நம்ம பூஜைக்கு இந்த படுக்கப்படுவோம்ல, அதை ரெடி பண்ணிட்டோம். அப்புறமா பானையில் இஞ்சி கெட்டுவாங்கல்ல, அதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா
தண்ணி ஊற்றி நாங்கள் வந்து பொங்கல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமி உள்ள வேண்டிக்க. என்ன முடிக்க? போட்டு போட்டு ஷூ. ஹாய் ஹாய். ஆமாம் ஹாய். சூப்பர். ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். மக்களே இங்கே வா. பொங்கலோ பொங்கல். 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 பொங்கலோ சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா வருஷம் போல இந்த வருஷம் நல்லா இருக்கணும். இல்லை மக்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கரெக்டா? ஸோ நான் வெளியில் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்க கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே உள்ளே கூப்பிட்ருந்தோம். பட் அந்த டைம் நமக்கு பொங்கல் ரெடி ஆகலை. அவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து பொங்கல் வச்சு முடிச்ச அப்புறமா அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இதுதான் நான் வெளியில் போட்ட கோலம். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா முந்தின நாள் நம்ம எல்லா திங்ஸும் போய் வாங்கணும்ல, அதில் வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அதாவது 20 பேக்கு கலர் கோலப்பொடி வாங்கி நல்ல பெருசாக கோலம் போடணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். அதில் என்ன ஆகிட்டுன்னா வாங்கிட்டு கூட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு அது அதே கடையில் அதில் என்ன ஆகிட்டு இந்த பேக்கை எடுக்க மறந்து அப்படியே வந்துட்டேன். அதை எப்போ பார்த்தேன்னா பொங்கல் அன்னைக்கு மார்னிங் அந்த கோலம் உள்ளே இருக்கிற அந்த கோலம் போட்ட அப்புறமா தான் பார்த்தேன். அது வந்து ஏற்கனவே இருந்த கோலப்பொடியை வச்சு போட்டுட்டேன். புது கோலப்பொடியை வந்து வெளியில் வந்து கேட்டில் வந்து நான் அழகாக பெருசாக போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கோலப்பொடி இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் சரி நம்ம டல்லாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மிச்சம் இருந்தது பழைய கோலப்பொடியில். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கோலத்தை போட்டேன். ஸோ என்ன மாதிரி யாரும் மறதியாக இருக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தியாக இருக்குது. அதில் கொஞ்சம் தான் போடணும். இப்போ பூ எடுத்து போடு. வச்சு அந்த சைடில் அவளுக்கு வச்சுருந்தா தேங்காய் பக்கத்தில் வை. வீடியோ மாற்ற. சரி வாங்க. அம்மா தெரியல. சரி
கோலப்பொடியெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பட் இருந்த பழைய கோலப்பொடியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அங்கங்கே கலைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்புறமா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு பொங்கல் கொடுக்க போகிறேன். அவங்க வீட்டில் வந்து மாடியில் வந்து குட்டி கார்டன் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து வீடியோ எடுத்துட்டேன். எனக்கு தான் கார்டனில் ரொம்ப பிடிக்குமே, அதனால் அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவிலில் வந்து பொங்கல் விளையாட்டு போட்டிகள் நடந்தது, அதெல்லாம் பார்க்க போயிட்டோம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோம். காலையில் அவங்க பொங்கல் போடும்போது வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு பொங்கல் கொடுக்க வந்த சாக்கில் அவங்க கார்டனை பார்க்குறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ எங்கள் தக்காளி பழுக்க போது நிறைய செடி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இத்தனோண்டு செடி வச்சுட்டு கார்டன் சொல்லிட்டு இருக்கோம். பட் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வாவ், அது என்ன செடி மோனே தெரியுமா? கீரையா? என்ன கீரை அது? என்ன கீரைடா? ஹலோ, ஹாய், பை 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 பை. இல்ல பொன்னாங்கண்ணி இல்ல. പൊന്നാങ്കണ്ണി ഞാൻ ചോദിച്ചില്ല. அசல இல்ல. എന്നെ ഒരു കീറതാണോ? பூ வந்த பிறகு திருப்பி வெட்டி அதுக்கு பிறகு தான் எடுப்பியா? தேவைக்கு எடுப்பீங்களோ? கட் பண்ணி அப்புறம் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். இவங்க கோவிலுக்கு பொங்கலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். அங்கே போனால் நம்மளை வந்து கோலம் போட்டிக்கு ஜட்ஜ் ஆக்கிட்டாங்க. எனக்கே ஒரு 4-5 கோலம் தெரியும், அதை வச்சு ஏதோ சமாளிப்பேன். நம்மளை வந்து ஜட்ஜாக கூப்பிட்டதும் பயங்கர காமெடியாக தான் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு மார்க் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 3 பேர், அதாவது என்னோட சேர்த்து ஒரு 3 பேர் நாங்கள் மார்க் போடுறதுக்காக நின்னோம். ஓரளவுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அப்புறமா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 4 டைமாக நடந்துச்சு. மேரேஜ் ஆனவங்களுக்கு, காலேஜ் கேர்ள்ஸு, அப்புறமா 1 to 5, அதுக்கப்புறமா 6 to 10 ஐ திங்க், அந்த மாதிரி நடந்தது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மார்க்கை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டோங்கிறது அவங்க அடிக்கிறதுக்குள்ளாடி. அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து குட்டீஸ்க்கு வந்து விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. 2 நாள் நடந்துச்சு. ஸோ சின்ன பசங்களுக்கு விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அதில் என்னோடய குட்டி பையனையும் ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா 2 விளையாட்டு முடிஞ்சிருச்சு. நாங்கள் எங்களுக்கு இன்னொரு கோவில் வந்து இது கால் நாட்டியிருந்தாங்க, கொடி ஏறிச்சு, அங்கே போயிட்டோம். அதில் வந்து ரன்னிங் ரேஸும் அந்த கொண்டு கடலை பின்னுக்கா அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஸ்பீடாக குழந்தைங்க எடுத்து போட்டு எவ்வளோ அதிகமாக எடுத்துருக்காங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ அதை பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து வர லேட் ஆகிடுச்சு. ஸோ தவளை சாட்டோன்னு சொல்லுவோம், ஃப்ராக் ரேஸு, அது மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சு மத்தியானம் அங்கேயே வந்து ஃபுட்டும் உண்டு. ஸோ கோவில்லே வந்து நாங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டோம். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இதுதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன், கொஞ்சம் வீட்லேயும் ஒர்க் இருந்தது, எடிட் பண்ண டைம் கிடைக்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ சாரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அப்படியே மறக்காமல் கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.